மோசஸ், உளவியல் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலேருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனாராலே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார். ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்கா, இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும், வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்ன உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம். அப்படி கிடையாது. நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது. ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக செழிப்பாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க. திருமணம் பண்ணுவாங்க, நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்கெல்லாம் அப்படியே இருக்கும். ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது, ஆத்மகாரகன் இல்லையா சூரியன். ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுவும் இந்த காலம் இன்னொன்றுக்கா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேது பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா, கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகர். ஸோ அப்போ ஞானக்காரகனான கேதுவும் இந்த இடத்துல இருக்கும்போது அவர் தான் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தின் நுண்ணறிவுக்கு காரணம் அவர் தான். ஸோ அப்போ என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். மக்கள்கிட்ட நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும், நிறைய விஷயம் கோயில்களுக்கு போவாங்க, நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். எப்போதும் சுறுசுறுப்போடும் பரபரப்போடும் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க, ஏன்னா இவருடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை செய்யணுன்னா கூட இவங்ககிட்ட ஒரு பரபரப்பு இருக்கும், வேகம், உடனே செஞ்சிடணும் அப்படின்னு அவசர முடிவுகள் எடுத்து அவதிப்படக்கூடியவங்க இவங்க தான். பெரும்பாலும் என்னென்னாக்கா, இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அவசரத்தை குறைச்சிக்குங்க, வேகத்தை குறைச்சிங்க, விவேகமாக இருங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த குணநலங்களுடைய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்ன மாதிரி இருக்கும்னா, ராசி நாதனாதன செவ்வாய் பகவான் 6ல் போய் சஞ்சரிக்கிறார். அப்போ என்னன்னாக்கா, இவங்களே வழியே போய் பிரச்சனை சிக்குவாங்க. இவங்களை யாரும் சிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பிரச்சனைகள் எல்லாமே இவங்களை தேடி வரல, இவர்களாகவே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா, டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட்டை கையாள்வது, டாக்குமெண்ட்டை சரியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவசரத்தினால தொலைய கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் என்னென்னாக்கா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில், வருமானம் அந்த சார்ந்த விஷயத்தில் என்னென்னாக்கா, மாமன் உறவு மூலயமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்குது. மாமன் உறவு மூலயமா ஒன்றும் இல்லை, நீங்கள் யாராவது மாமான்னு கூப்பிட்டாவே அவங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். திருமணத்திற்காக காத்திருந்த கூடிய மேஷராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, மாமாவை கூப்பிட்டு போனீங்கன்னாவே நீங்கள் திருமண நிகழ்வு என்பது சுபமாக நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னா, 3ல் குரு பகவான் இருக்கிறார். ஸோ அப்போ என்னென்னாக்கா, இளைய சகோதரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்னென்னாக்கா ஒரு பிரயோஜனமும் இருக்காது, தேவையற்ற விரயங்களை கொடுத்துட்ருப்பார். ஸோ மேலும் நீங்கள் முயற்சிகள் எல்லாத்தையும் குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா. ஸோ அவருடைய பார்வை உங்களுக்கு 5, 9, 11 படுறதுனால குரு பார்வையால் கோடி நன்மைகளுக்கு எதை வந்தாலும் குலதெய்வத்தை அருளோட, உங்களுடைய குருவோட அருளோட அனைத்தையும் எதிர்த்து ஆளுமை செய்து வெற்றி கொள்ள தன்மை வந்து மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் இருக்கான்னா இந்த மாதிரி குறிப்பாக சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா, குலதெய்வத்தின் அருள் வந்து இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வத்தை எப்படி இருந்தாலும் போய் சந்திச்சுட்டு வந்துடுவாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க எல்லாமே ஒரு குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போக முடியாதவங்க கூட போயிடுவாங்க, செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் என்ன, மேஷராசிக்காரர்களுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சார், மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் வந்து அருகம்புல்லை போட்டுட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் வந்து எண்ணிய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இந்த காலகட்டத்தில்.
ஆனால் என்னென்னாக்கா சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, உங்கள் கையால் ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் யாருக்காவது உத்தரவாதம் கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அடுத்து அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டணும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மேலும் என்னென்னாக்கா உணவு, இந்த காலகட்டத்தில் உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் வெப்பத்தால் வரக்கூடிய வியாதிகள் வரும். உடம்பு சூட்டால் பார்த்திங்கன்னா அடிவயிறு வலி, ஜீரணமின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா மேஷராசிக்காரர் இந்த காலத்தில் ஒரு சூப்பரான நிகழ்வு என்னென்னு வச்சிங்களேன், முடியவே முடியாது அப்படின்னு தூக்கி எறிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகிடும். குறிப்பாக என்னென்னாக்கா கோர்ட்டு கேஸில் இழுத்து நடிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றது, இல்லை டக்குன்னு ஏதோ ஒரு விஷயங்கள் முடிவுக்கு வருமானா கண்டிப்பாக வரும். அதே போல் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லவே கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகும். இவ்வளோதான் விஷயம். அதே போல் என்னென்னாக்கா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தூக்கமின்மை இல்லை இந்த தூக்கத்தில் அவதி, ஒரு அலைச்சல் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆதாயம் இருக்குமானா கண்டிப்பாக ஆதாயம் உண்டு. முன்னாடி நீங்கள் சும்மா சுற்றிருப்பீங்க, 10 பைசா பிரயோஜனம் வந்திருக்காரு. இப்போ எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் சுற்றுற சுற்று, நீங்கள் எடுத்த முயற்சிகள், நீங்கள் அலைஞ்ச விஷயங்கள், நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் சுற்றிருப்பீங்க, அது ஏதோ ஒரு இதில் இந்த காலகட்டத்தில் பிரயோஜனம் படுமானா படும். திடீர்னு என்றைக்கோ ஒரு விஷயத்தை போய் பார்த்துருப்பீங்க, அப்போ திடீர்னு இப்போ கூப்பிட்டு அதை முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. மன மகிழ்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் என்னென்ன 5 ரூபா செலவு பண்ண சொன்னால் 500 ரூபா செலவு பண்ணுவீங்க. இதான் பிரச்சனையே உங்களுக்கு. இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 500 ரூபா செலவு பண்ண வேண்டியது நீங்கள் 5000 ரூபா செலவு பண்ணிடுவீங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே தேவையற்ற விரயங்களை குறைச்சிக்கூடாது, கடன் சுமையும் குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா நம்மளை உசுப்பேற்றி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சூழ்நிலைகள் எல்லாமே உசுப்பேற்றி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதே மாதிரி என்னென்னாக்கா இதுக்கு முன்னாடி பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே வந்திருக்கிற வாய்ப்புகள் இருந்துச்சு. வராதவங்களுக்கு இப்போது ஏதோ ஒரு விதத்தின் வழியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையாக இருந்தால், பணம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால், பணம் சார்ந்த விஷயத்தில் சூழ்நிலைகளில் ஒரு அழுத்தம் ஏற்படுவதாக இருந்தால், நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு பச்சை பட்டு சாத்தி பச்சை வளையல் போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள். குறிப்பாக என்னென்னாக்கா நீங்கள் ஒன்றுமே இல்லை, பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை வளையலிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு சக்கரை பொங்கல் வச்சு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாகும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.